தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு. அதாவது நமக்கு கரூரில் நடந்த அந்த துன்பகரமான அந்த விஷயத்தை நமக்கு நல்லாவே தெரியும். விஜயனுடைய 3வது சுற்றுப்பயணம், தாவக்கோட சுற்றுப்பயணத்தில் நடந்த 41 பேர் மரணம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் இந்தியாவையும் உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. சீனாவில் தான் இன்றைக்கி வந்து இரங்கல் செய்தி தெரிவிக்கிறாங்க. சர்வதேச பிரச்சனைலாம் ஆகிடுச்சு அப்படிங்கிறது கவனிக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில் 3 நாளுக்கு பிறகு இன்றைக்கி அந்த பிரச்சனைக்கு காரணமான நடிகர் தாவேக தலைவர் விஜய் இன்றைக்கு அந்த மௌனத்தை கலைச்சிருக்கிறாரு. ஒரு 4.45 செகண்டில் ஒரு வீடியோவை பேசி வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இப்போ என்னென்னா, அந்த வீடியோவை ஏன் 3 நாள் கழிச்சு இப்போ பேசினார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அரசியல் இருக்காது. அதை நம்ம செகண்டரியாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்துருவோம். அந்த மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? மக்களோட சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, வழிகளை, எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. நடக்கக்கூடாது நடந்துருச்சு. இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற இத்தனை குடும்பங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகணும். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எப்படி நடக்குது? மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். அவர் ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் சொல்கிறாருன்னா வந்து வருத்தம் தெரிவிக்கிறார். நடந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவிக்கிறார். என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் அப்படின்லாம் சொல்கிறாரு. ரைட், ஓகே. அடுத்து அவர் இந்த மாதிரியான ஒரு பொது நிகழ்ச்சியை திட்டமிட்டார்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய சேஃப்டியை கன்சிடர் பண்ண வரோம். சேஃப்டியெல்லாம் பார்த்து தான் இந்த மாதிரி இடத்த முடிவு பண்ணி அப்படி தான் வந்து அந்த நிகழ்ச்சி செய்வேன்னு சொல்கிறாரு. இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்குறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். ஆனால் நடக்கக்கூடாது நடந்துருச்சு. நம்ம என்ன கேட்குறோன்னா, இந்த நிகழ்ச்சியை விட்டுருங்க, இதை விட்டுரு, நம்ம இதுக்கு சப்ஜெக்ட்டுக்கு வரல. விக்கிரவாண்டி மாநாடு நடத்துனீங்க, அதில் வந்து எல்லாருமே மாநாட்டுக்கு வந்த எல்லாருமே வந்தவங்க அப்படியே வீட்டுக்கு போய் பத்திரமா சேர்ந்தாங்களா? சேஃப்டியாக போய் சேர்ந்துட்டாங்களா? 6 பேர் டெத்து. மதுரை மாநாட்டில் 2 பேர் 3 பேர் டெத்து. சரியா? அவங்களோட சேஃப்டியெல்லாம் இவர் உறுதிப்படுத்தினாரா? இவரோட நிகழ்ச்சிகளில் சாதாரணமாக மயக்கம் போட்டு விழுகிறதில்ல, பாடி டீஹைட்ரேட் ஆகி தண்ணி கிடைக்காம மயக்கம் போட்டு விழுகிறதுங்கிறது ரொம்ப கேஷுவலான விஷயம் ஆகிடுச்சு. அந்த பிரச்சனையெல்லாம் அந்த சேஃப்டி விஷயத்தை இவர் எப்படி என்ஷூர் பண்ணார்? எப்படி வந்து இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாரு, என்னோட அந்த சுற்றுப்பயண விஷயங்கள் எல்லாமே நான் மக்களுடைய சேஃப்டியை கருத நான் வந்து பிளான் பண்ணி செய்வேன்னு சொல்கிறார். இவர் எப்படி சேஃப்டி கன்சிடர் பண்ணார்? சேஃப்டி கன்சிடர் பண்ணால் 41 பேர் எப்படி இறந்து போனாங்க? இது வந்து யார்கிட்ட அந்த ஒரு முழு பூசணிக்காக எதிரே போய் மறைப்பான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இது இருக்குது. இது இங்கே மக்களுடைய செக்யூரிட்டியும் சேஃப்டி எப்படி இவர் என்ஷூர் பண்ணார் அப்படிங்கிறது இன்றைக்கா சொல்லியிருக்கிறா. டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி அவன் ரசிகர்கள் அரியூரில் உட்காந்து ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. மரம் மேலே வேப்ப மரம் கண்ட மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டு கொடி வச்சு ஆட்டிகிட்டு இருக்காங்க. கிளை உடஞ்சி கீழே விழுகிறாங்க. இதெல்லாம் வீடியோவில் பதிவாக இருக்குது. இதெல்லாம் எப்படி சேஃப்டி இன்ஷூர் பண்ணால் அதோட கணக்கில் வரும்? சரி, சொல்கிறார், ஓகே, எடுத்துப்போம். ஆனால் மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில சம்பாவிதங்கள், அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். நான் ஏன் அந்த சம்பவம் நடந்தப்போ அந்த கரூர்லேருந்து வந்தேன்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாரு. அந்த விளக்கம் சத்தியமாக யாருக்குமே புரியல. அவர் வித்தியாசமான விளக்கம் கொடுக்குறாரு. நாங்கள் திரும்ப ரிட்டன் போனால் பெரிய பதட்டமான சூழல் வந்திருக்கும், அதனால் நான் போகலன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிற அந்த வீடியோ கவனிச்சினாவே பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவில்லாமல் அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த விஷயம் ஏன் அங்கேருந்து வந்தேன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமான ஒரு பதில் சொல்கிறாரு. அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எப்படி நடக்குது? அடுத்து ஒரு கேள்வி எழுப்புறார். என்னென்னா கவனிங்க, கரூரில் மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? நான் திருச்சிக்கு போனேன், அரியலூர் போனேன், நாகை மாவட்டம் போனேன், அங்கெல்லாம் பிரச்சனை வரல, ஏன் கரூரில் மட்டும் வச்சுங்கிறார்? கரூர் விடுங்க, நாமக்கல்லே ஆல்ரெடி அங்கே மயக்கப்பட்டு விழுந்தவங்க பலர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் அவர் கரூரில் வந்து பேசுகிறாரு. கரூரில் மட்டும் ஏன் இந்த பிரச்சனைன்னு கேட்குறாரு. அப்போ இதன் மூலமாக என்ன சொல்கிறாருன்னா,
நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா, தாவேக்காவுடைய வழக்கறிஞர் அறிவழகன் அவர்கள் வந்து இந்த விஷயத்தில மதுரை ஹைகோர்ட்டில ஒரு ப்ரேயர் வச்சிருக்காங்க. ஒரு மனு ஒண்ணு போட்டிருக்காங்க. அந்த மனு போட்டுட்டு என்ன பண்ணாங்க, பிரஸ் அட்ரஸ் பண்ணாங்க. பிரஸ்ட்ட பேசும்பொழுது இதே மாரி விஷயம் தான் சொன்னாங்க. அங்க மிகப்பெரிய சதி ஒண்ணு நடந்திருக்கு. திமுகவினால குறிப்பா செந்தில் பாலாஜியால ஒரு பெரிய சதி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. அதே விஷயம் தான் இப்ப இவரும் சொல்றாரு. அப்போ ஏன் கரூர்ல மட்டும் நடந்துச்சுன்னா, அப்ப என்ன ஏதாவது திட்டமிட்டு ஏதாவது செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்த சொல்றாரு. இது ஒரு விஷயம். கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். நேத்தே அவரோட அட்வொகேட் பேசின விஷயத்த இன்னைக்கு அவர் உறுதிப்படுத்துற மாரி இந்த விஷயத்த பேசியிருக்காருங்கிறத கவனிக்கிறோம். ஓகே. அடுத்து இன்னொன்னு. மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் மக்களுக்கும் எனக்கும் தெரியுங்கிறார். மக்களே உங்களுக்கு தெரியும் அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. அந்த உண்மை பொறுமையா வெளியே வரும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த நடிகர்களுக்கு தெரியும். வழக்கமா இந்த மாரி தான் சொல்லுவாங்க. மக்கள் என் பக்கம், கடவுள் என் பக்கம் அப்படின்ற மாரி இந்த டயலாக் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த சிம்பத்தி கிரியேட் பண்ற விஷயத்த வந்து இங்க வந்து பேசிட்டு இருக்காரு. மக்களே உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா அந்த அரசுக்கு தான் தெரியாது. இந்த அரசு நம்மள பழி வாங்குது. மக்களுக்கு எதிராக அரசு நிறுவக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ற மாரியான ஒரு விஷயத்த வந்து அப்படியே ஒரு முகத்த வந்து ஒரு சோகமான பாவனையில வச்சுட்டு ரொம்ப அழகா வந்து அங்க ப்ளே பண்ணி காட்டுறாரு அப்படிங்கிறத கவனிக்க வேண்டிய விஷயமா நம்ம பார்க்குறோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு முக்கியமான விஷயம். இவருடைய வழக்கமான ஒரு படங்கள்ல என்ன நடக்கும்னா, இவர பழி வாங்குறதுக்காக, அதாவது கதாநாயகன பழி வாங்குறதுக்காக, கதாநாயகனுடைய ஹீரோவினுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்தையும் வில்லன் கடத்தி கொண்டு போய் வச்சுட்டு கொலை பண்ணுவான். அப்போ வந்து இவர் எமோஷன் ஆகி பேசுவாரு. "என்ன எது வேணாலும் செய், அவங்கள விட்டுரு" அப்படிம்பாரு. அதே தான் இங்கேயும் போட்டிருக்காரு. அந்த ப்ளே கார்டு இங்கேயும் போட்டிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, "சிஎம் சார் என்ன எதுனாலும் செய்யுங்க. என் ரசிகர்கள, என் கட்சி நிர்வாகிகள, தொண்டர்கள நீங்க எதுவும் செய்யாதீங்க. ஏன்னா நெறைய பேர நீங்க கைது செஞ்சிருக்கீங்க. எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. அவங்கள சித்திரவதைப்படுத்துறீங்க" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி, "என்ன எதுனாலும் செய்யுங்க. அவங்கள தொடாதீங்க" அப்படிங்கிறாரு. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. என்ன மெசேஜ் இவர் சொல்ல வராரு இவரு? இல்ல இவரு என்ன விஷயத்த இங்க ப்ளே பண்ண காட்டுறாரு. சினிமாவுல நடிக்கக்கூடிய அந்த விஷயத்த ஒரு 2 1/2 மணி நேரம் படத்துல நடிக்கக்கூடிய அந்த வசனத்த 4 நிமிஷம் வீடியோவா அங்க வந்து மக்கள் முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்காரு. இது அதாவது ஒரு உச்சகட்ட நோக்கி விஜய் போயிட்டுருக்காரு. ஆல்ரெடி அவர் பண்ணக்கூடிய எல்லாமே மிகப்பெரிய ட்ராஜடி. எந்த ஒரு வரைமுறைக்கும் இல்லாம, ஒரு கட்டுப்படுத்தப்படாத, ஒரு தெளிவற்ற ஒரு கூட்டத்துக்கு தலைவரா இருக்காரு. அந்த கூட்டத்தினுடைய பிரதிநிதியா இவரு இருக்காரு. அந்த கூட்டத்த அரசியல்படுத்த மாட்டேங்கிறாரு. அவங்கள ஒண்ணு தெளிவான பாதையில கைட் பண்ணி கொண்டு போக மாட்டேங்கிறாரு. அவ்வளோ பிரச்சனைய வச்சுக்கிட்டு, சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு வந்து மக்கள்ட்ட. "சிஎம் சார் என்ன எதுனாலும் பண்ணுங்க. அவங்கள விட்டுருங்க" அப்படிங்கிறாரு. அ அதாவது பல்வேறு வகையில சோசியல் மீடியால பல்வேறு வகையில எழுதிட்டு இருக்காங்க. பல்வேறு வகையில பேசிட்டு இருக்காங்க. அத தாவேக்கா பர்சனலா என்கரேஜ் பண்றாங்க. ஃபினான்ஸ் குடுத்து என்கரேஜ் பண்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு செய்திகள் வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான பிரச்சனை இந்த விவகாரத்துல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டேன். 3 நாளா அமைதியா இருந்த விஜய் அவர்கள் ஏன் இன்னைக்கு பேசுறாரு நம்ம கவனிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 3 நாளா அவர் ஒரு குழப்ப நிலையில இருந்தாரு. எப்படி இந்த பிரச்சனைய எதிர்கொள்றதுன்னு தெரியாம இருந்தாரு. திமுக அரசு எதிர்த்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா திடீர்னு திமுக அரசு எதன் அடிப்படையில ஃபைட் பண்ணா, இந்த மாரி தொண்டர்கள் படம் நம்மகிட்ட இருக்கு. இத வச்சு இந்த ரசிகர்கள வச்சு தான் நம்ம திமுக எதிர்த்து இருந்தோம். ஆனா அவங்களே ஒரு 40 பேர் சாவுக்கு நம்ம காரணமாயிட்டோமே. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்துல வந்து மக்களையும் பகச்சுக்கிட்டோம், அரசையும் பகச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாரியான இடத்துக்கு தள்ளப்பட்டார் அப்படின்ற மாரி பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது தனக்கு ஒரு ஹோப் வேணும்ல. அந்த ஹோப் நேற்றைய தினம் தான் அவருக்கு வந்திருக்கு. கடந்த 2, 3 நாட்களா உருவாயிடுச்சு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. சிபிஐ விசாரணை சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயம். ஓகேவா? 2வது இந்த சம்பவம் நடந்த உடனே மத்திய உள்துறை அமைச்சகம் அவருடைய அமைச்சகம் வந்து இமிடியேட்டா ஸ்பாட் ரிப்போர்ட் என்னன்னு சொல்லிட்டு தமிழக உள்துறை அமைச்சர்கிட்ட அவங்க வந்து ரிப்போர்ட் கேட்டிருந்தாங்கிற ஒரு விஷயம். 2வது நேற்றைக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு. பாஜகவுடைய தேசிய தலைவர் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா அவர்கள் வந்து 8 பேர் கொண்ட ஹேமா மாலினி எம்பி தலைமையில் 8 பேர் கொண்ட ஒரு விசாரணை குழுவை இறக்கியிருக்காங்க. அவங்க ஸ்பாட்டில் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அவங்க விசாரணை எப்படி இருக்குன்னு பார்த்தா அது இன்னும் விசித்திரமா இருக்குது. அங்கே விசாரணை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நியூஸ் போயிட்டுருக்கு. அதாவது இந்த விஷயத்தில் வெளியிலேருந்து யாராவது உள்ளே வந்தாங்களா? யார்? வெளியிலேருந்து வந்தது யார்? வெளியிலேருந்து வந்தது யார்? அதாவது சமூக விரோதிகள் ஊடுருவிட்டாங்க, இந்த தீவிரவாதிகள் ஊடுருவிட்டாங்க அப்படின்ற மாதிரியான டோன் யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா? நம்ம தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை யூஸ் பண்ணாங்களா? அதே மாதிரியான டோனை வந்து இங்கே வந்து வேறு யார் உள்ளே வந்தாங்க, வேறு யார் உள்ளே வந்தான்ற கேள்வியை பின் பாயிண்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காரு அண்ணாமலை உள்ளிட்ட அந்த வந்திருக்க அந்த குழுக்கள் எல்லாமே அவங்க அதை தான் பேசிட்டு இருக்காங்க. இது வந்து இன்னைக்கு நியூஸில் வந்து ஆன் ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கவனிப்பீங்க. எப்ப இது ஆரம்பிச்சதுன்னு கேக்குறாங்க. விஜய் சார் வந்து என்ட்ரியான அடுத்த ஒரே செகண்ட் தான் எங்களுக்குலாம் கனவு மாதிரி இருக்கு. அடுத்த பேசவே இல்லை. இல்லாம ஒரு
வெளியாட்கள் வந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கா? சார் கண்டிப்பா இருக்குங்க சார். வெளியாட்கள் ஏன்னா வந்தாங்க. நம்ம நார்மல் ஆளுங்க, இப்ப நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம், நார்மலா தான் இருக்கோம். இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த குழு வந்து அந்த ஜேபி நட்டா தலைமையில் அமைச்ச அந்த ஒரு குழு வந்து இவருக்கு ஒரு ஹோப் கொடுக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேசிய மனித உரிமை ஆணையம் உள்ள வர மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் என்ன நடந்துச்சுன்னு அவர் ஒரு ரிப்போர்ட் கேட்டுட்டு இருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு டைமென்ஷன் என்னன்னா, பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கேபினெட் கொலீகாக இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்றைய தினம் சம்மந்தப்பட்ட ஸ்பாட்டுக்கு வந்து எல்லாத்தையும் விசிட் பண்ணிவிட்டு பிரதமர் மோடியால் வர முடியல, அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் நாங்கள் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா மோடியே இங்கே வந்திருக்காருன்னா நம்ம அதை பார்க்கணும். மோடியால் வர முடியலன்றதுக்காக நாட்டினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வராங்க அப்படின்னா அதோட சீரியஸ் தன்மை நம்ம புரிஞ்சுக்கணும். பார்த்துட்டு மணிப்பூருக்கே போகாத பிரதமர் மோடி, அங்கெல்லாம் போகிற பக்கத்தில் இருக்கிற மணிப்பூருக்கெல்லாம் போக முடியாத மோடி கரூர் பிரச்சனைக்காக வரான் அப்படின்னா அப்போ அதோடைய சீரியஸ் தன்மை நம்ம புரிஞ்சுக்கணும். இவ்வளோ கணக்குகள் இதன் பின்னணியில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து உற்று நோக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரியான பல்வேறு வகையில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஹோப் கிடச்சிருக்கிறதுனால இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் பின்வாங்க மாட்டேன், தொடர்ந்து முன்னேற போகிறேன், இன்னும் அரசியல் வந்து முன்னோக்கி பாய்ச்சல் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சிஎம் சார் என்ன நீங்கள் எதனாலும் செய்யுங்க, அவங்கள விட்டுருங்க அப்படின்னா, இதெல்லாம் எதனா பின்னணியில் அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஹோப் இருக்குது. அந்த ஹோப் எப்படி ஹேண்டில் பண்ண போடுறதுன்னு நம்ம கவனிக்கணும். பாஜக ஒரு பிரச்சனைக்குள்ளே உள்ளே என்ட்ராகிறாங்கன்னா என்ன கணக்கோட உள்ளே என்ட்ராகிறாங்க, அவங்க அந்த அரசியலை எது வரையும் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் நம்ம அந்த அரசியலை பார்த்துட்டோம். ஏன் நம்ம மாநிலத்திலே அதிமுகவோட கதி என்னாச்சு நம்ம இப்போ கண்கூட பார்த்துட்ருக்கோம். பிரதான எதிர்க்கட்சி மிகப்பெரிய தமிழ்நாட்டில் வந்து நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்து 31 வருஷம் ஆட்சி செஞ்ச அதிமுக இன்றைக்கி அதோட தலைமை எவ்வளோ பலவீனமாக இருக்குது, கட்சிக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, அவங்களுக்கு எத்தனை துண்டை சிதறப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த கட்சி இப்போ தான் வளரவே போகுது. இப்படி இருக்கிற இடத்துல இன்றைக்கி பாஜக உள்ளே வந்திருக்காங்கன்னா அதோட சீரியஸ் தன்மையை நம்ம அவ்வளோ சாதாரணமாக கருத முடியாது. நேற்று நடந்த இந்த முக்கியமான இவ்வளோ டெவலப்மெண்ட் ஜேபி நட்டா அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி, அவருடைய கொலிகா வந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், இந்த மாதிரியான பல தரப்பு பிறகு சிபிஐ என்கொயரிலாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஹோப்பு, இவ்வளோ விஷயம் ஒன்று சேரும்போது தலைவர் தைரியமாக ஒரு வீடியோ இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறார். ரொம்ப தைரியமாக அடிக்கிறார். என்ன எதுனாலும் செய்யுங்க, அவங்கள விட்டுருங்க அப்படிங்கிறாரு. இது என்ன ஒரு விதமான மெசேஜ்? மக்களை உங்களுக்கு நடந்தது என்னன்னு தெரியும், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ மக்களையும் இவர் கனெக்ட் பண்ணி அரசை வந்து அப்புறப்படுத்துகிறாராம். அதாவது இந்த அரசுங்கிறது எல்லாருக்குமானதான் அரசு. திமுக நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே நடந்தது பிரச்சனைங்கிறது ஒரு நிர்வாக ரீதியான மிகப்பெரிய குளறுபடி. நிர்வாகங்கிறது எப்போவுமே இருக்கக்கூடியது. அரசு திமுகங்கிறது இன்றைக்கி ஆட்சிக்கு வரும், ஆட்சிக்கு இல்லாமல் போகும். ஆனால் நடந்ததுங்கிறது தமிழக அரசு எதிர்கொண்ட பெரிய சிக்கல். தமிழக அரசை மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழலை தள்ளி விட்டுட்டார் விஜய் அவர்கள். இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஸ்டாம்பேடுங்கிறது இது நாள் வரை நடந்ததே கிடையாது. இதுக்கு முன்பு நடந்த பல ஸ்டாம்பேட்லாம் இந்தியா பல ஸ்டாம்பேடை பார்த்துருக்கு, பல கூட்ட நெரிசல் மரணத்தை பார்த்துருக்கு. ஆனால் அரசியல் நிகழ்ச்சியில் இப்படி நடக்கிறதுங்கிறது ரொம்ப குறைவானது. அதுவும் வெறும் 27,000 இவங்க சொல்கிற கணக்கு, வெறும் 27,000 பேர் இடத்துல 40 பேர் இறந்துருக்காங்கன்னா அப்போ அதோட சீரியஸ் தன்மை நம்ம எப்படி அணுக வேண்டியதாக இருக்குது, இதோடைய தன்மை நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ சீரியஸான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையில் விஜய் வந்து ஸ்பாட்டில் இல்லை, அவங்க கட்சிக்காரங்களை 3 நாளாக மக்கள் காண்டாக்ட் பண்ண முடியல, எங்கேயுமே இல்லை, மீடியாக்கள் முன்னாடி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க அட்வொகேட் தான் வந்து ரொம்ப ரேராக வந்து பேச வந்தார். அவங்கள தாவேக நிர்வாகிகள் ரீச் பண்ணவே முடியல. பல பேர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. சில தாவேக நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோன் பண்ணால் அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு என்னென்ன விஷயம் பேசுகிறாங்க, நாங்கள் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால், சாரி தாவேகான்னு போட்டுக்காதீங்க, சமூக ஆர்வலர்னு போட்டுக்கோன்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு தாவேகாவினர் இருந்து பின்தங்கி இருக்கிறாங்க இந்த அரசியலில். விஜய் அவர்கள் மீது நமக்கு 1000 விமர்சனம் இருக்குது. அவர் இன்னும் வந்து அரசியல் தலைவராக மாறல, அந்தளவுக்கு மெச்சூரிட்டியே வரல, அவர் இன்னும் நடிகராகவே தான் இருக்கார். அப்படிப்பட்ட விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே மிகப்பெரிய குளறுபடிக்கு காரணமாக இருக்கிறாரு. அதெல்லாம் விசாரிக்கணும். உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கணும். நீங்கள் உங்களோட சந்தேகம் ரைட், ஓகே, அந்த சந்தேகத்தை விசாரிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு கிளவராக ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறீங்களே, அழகாக போட்டுட்டு இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் இனிஷியேட் பண்ணிவிட்டு நீங்கள் நகர்றீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து இந்த அரசியலை வேறு இடத்துக்கு கொண்டு போக போகிறீங்க. இது இன்னும் அடுத்த பாரதூரமான விளைவை ஏற்படுத்த போகுது. நேற்றைய வரைக்கும் விஜயாக இருந்தவர் இன்றைக்கு உங்களுக்கு இவ்வளோ பாதுகாப்பு, தேசிய கட்சியினுடைய இவ்வளோ பிரதிநிதிகள் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக நிற்கிறாங்க அப்படின்னா, அதனுடைய சாயலை நீங்கள் இந்தளவுக்கு நீங்கள் டெம்போ உயர்த்தி இந்தளவுக்கு நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்களே. நீங்கள் இது எங்கே போய் நிற்க போகுது? நீங்கள் எப்படி மாற்றாவீங்க? ஏற்கனவே மாற்றுங்கிறது உங்களுக்கு ஐடியாலஜி தெளிவே கிடையாது. உங்களுக்கு இப்படி இவ்வளோ சிக்கலை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி நீங்கள் ஒரு எமோஷன் ப்ளே கார்டு போட்டு நீங்கள் உங்கள் மீது இருக்கக்கூடிய அவ்வளோ குற்றத்தையும் மடைமாற்றம்னு நினச்சி இந்த விஷயத்தை டீல் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப மோசமான இடத்துக்கு தமிழக அரசியல் கொண்டு போயிட்டுருக்கீங்க. இதோட சீரியஸ் தன்மை வரும் நாட்களில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அடுத்த கட்ட அரசியல் எதை நோக்கிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.